திமுக ஆட்சியில் 46 புதிய தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் திறக்கப்பட்டிருக்கின்றன. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணனிடம் கேட்கலாம். கண்ணன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக திமுக ஆட்சியில், அதாவது தமிழ்நாடு முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டை ஒரு தொழில்துறையில் முன்னணி மாநிலமாக மாற்றுவதற்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். மிகவும் முக்கியமாக இருந்தால் 1 டிரில்லியன் 2030ஆம் ஆண்டுக்குள் 1 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சி பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு அடைய வேண்டும் என்பதை இலக்காக வைத்து பல்வேறு தொழில் முதலீடுகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எடுத்து வருகிறார். அதற்கேற்ற போல் 3 வெளிநாடுகள் பயணங்கள் மேற்கொண்டுள்ளார். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது. அந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டின் மூலம் பல்வேறு, அதாவது 6 லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது. இதன்படி பார்த்தோம் என்றால் 2021ஆம் ஆண்டு பிறகு தமிழகத்தில் 46 புதிய தொழிற்சாலைகள் திறக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால் 1,39,725 இளைஞர்களுக்கும் மகளிருக்கும் வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசானது வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையின் மூலம் தெரிய வந்துள்ளது. மிக முக்கியமாக கூற வேண்டும் என்றால் 19 தொழிற்சாலைகளும், அதாவது மு.க.ஸ்டாலின் ஆட்சியில் 19 தொழிற்சாலைகள் மொத்தம் 17,617 முதலீட்டில் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் 19 தொழிற்சாலைகளும் மொத்தம் 64,000 பேர் வேலை வாய்ப்புகள் பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. முந்தைய ஆட்சியுடன் ஒப்பிடுகையில் 2016-21ஆம் 5 ஆண்டுகள் ஆட்சியில் 15,466 முதலீட்டில் 10,000 பேருக்கு மட்டுமே வேலைவாய்ப்பு கிடைத்ததாகவும், ஆனால் கடந்த 3 ஆண்டுகால திராவிட மாடல் ஆட்சியில் 31 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கத்தக்க வகையில் 9.74 லட்சம் கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு 27 புதிய தொழிற்சாலைகளை தமிழ்நாடு முதலமைச்சரும், மேலும் 19 தொழிற்சாலைகளை 19,617 கோடி முதலீட்டில் ஆக மொத்தம் 46 தொழிற்சாலைகள் இதுவரை திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் ஒன்றிய அரசின் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் 2023-24ஆம் ஆண்டிற்கான கலை ஆய்வையும் கணக்கெடுப்பையும் நடத்தியதில் உற்பத்தி தொழில்கள் தமிழ்நாட்டில் 7.5% வேலை வாய்ப்பை அதிகரித்துள்ளதாகவும், நாட்டிலேயே அதிக தொழிற்சாலைகள் மற்றும் வேலை வாய்ப்பு தமிழ்நாடு தான் முதலீட்டில் உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இதன் மூலம் திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு தொடர்ந்து வரும் தொழில் வளர்ச்சியால் இந்தியாவின் தலைசிறந்த மாநிலம் தமிழ்நாடு என்ற வரலாற்றை பறைசாற்றும் என்று தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.